Zombie apocalypse. ஹலோ குட்டி பையன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா March 14 சண்டே. 10 நாளாக நம்ம சேனல்லேருந்து எந்த வீடியோஸுமே போடலை. என்னால் போட முடியல, ரெகுலர் ஒர்க்கு அதெல்லாம் இருந்ததுனால. பைக்கும் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல, தொடக்க கூட 2 நாளாக. இன்றைக்கி தான் வந்து எடுத்தேன். சரி, ஓகே. நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் ரேடியேட்டர் கார்டு போடணுன்ட்டு. ஏன்னா சின்ன சின்ன கல்லாம் போய் பட்டு ரேடியேட்டரில் அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து டேமேஜ் பண்ணுது. ஆல்ரெடி 2 ஸ்ட்ரிங்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. வண்டி துடைக்கும் போது அடிக்கடி வண்டி தொடங்க, அப்போ தான் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தெரியும். நான் மைக் எதுவும் போடலை, வெளியில் இருக்க நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் ரேடியேட்டர் கார்டு வாங்கியிருக்கேன் நம்ம பிளாக் கூப்பருக்கு. இதுதான் அது. இதோடைய ப்ராடக்ட் வந்து நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அசசரிஸ்லாம் உங்களுக்கு வந்து சீப்பாக வேணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர், இதுவும் நான் வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, கண்டிப்பாக அந்த டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வாங்கி தரேன் சீப்பான ப்ரைஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ட்ரைபாட் தான் வாங்குவாங்க, ஆனால் நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிடெக்கு ஒரு 450 வந்துச்சு, வித் ரிமோட்டு அண்டு இந்த ஓல்ட் ரோடே வந்துச்சு. இதை வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், காட்ட முடியல. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது, சும்மா நான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கணும்ல, நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் யாரும் வாங்கி வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு தான். ஓகே, நம்ம ரேடியேட்டர் கார்டு வந்து போய் நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுவோம்.
guys, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. என்னென்னா நம்ம கையாலே வந்துட்டு நம்ம வண்டிக்கு வந்து கஷ்டப்பட்டு நாமளே ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு தனி சுகம். அது ரொம்பவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபைனலி பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்டு போட்டோம். இனிமேல் ஆஃப் ரோடு அது மாதிரி கல் முன்னு அப்படிலாம் போகும்போது நமக்கு பயம் இல்லை. கல் பட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரிய பெரிய கல்லுலேருந்து நம்ம காப்பாற்றோம். ரொம்ப சின்ன கல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது உள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து தடுத்துரும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணோம். பார்த்திங்கன்னா நான் பிரேக்குக்கார அந்த போல்ட்டை வந்துட்டு நான் தப்பாக சுற்றிட்டேன். அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்லிப் ஆகிடுச்சு போல்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் guys. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.